நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து டைம் பீயிங்க்கு கிடைக்கும். அண்ட் தென் வீடியோஸ பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லி அனலைசிஸ் வீடியோ வந்து லென்த்தா அப்லோட் பண்றோம். அண்ட் தென் ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பை காலோ, ஒரு செல் காலோ குடுத்தோம் அப்படின்னா, என்ன ரீசனால பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டுல வந்து ஒரு கிளியரா ஒரு செல் கால் குடுக்குறோம்னா, என்ன ரீசனால செல் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு ஷார்ட்ஸாவும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் தென் நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து லைவ் போற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ நம்ம லைவ் பொறுத்தளவுக்கு செட்டப்ஸ் எப்பலாம் கிடைக்கும், அந்த மாரி நம்ம எல்லா டைமிங்லயும் வந்து லைவா டிரான்ஸ்பரன்ட்டா டெபாசிட்டும், வித்ட்ராவல்ஸும் பண்ணியே நம்ம வந்து ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சர்வீசஸ் வேணும். அதான் நம்ம சேனல் வந்து குரோ பண்ணணும். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல் லிங்க்க ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் தென் நம்ம கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ட்ரேடிங் மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க வந்து யுஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். எந்தவித மாற்றங்களும் இல்லாம கிளீன் அண்ட் லெஜிட்டா நம்ம வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மகிட்ட இந்த சர்வீசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். நம்மகிட்ட என்னென்ன சர்வீஸ்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து காப்பி ட்ரேடிங்கு, அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாரி எதுவுமே நம்மகிட்ட தெளிவாவே கிடையாது. நம்மளோட ஸ்டார்ட்டிங் டிஸ்க்ளைமர்லயுமே நம்ம வந்து தெளிவா போட்டிருப்போம். அதனால நம்ம பேர யூஸ் பண்ணி யாராவது உங்ககிட்ட ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா, தயவு செய்து அத வந்து தள்ளி வச்சுருங்க. அண்ட் தென் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்க நம்மளோட ட்ரேடிங் சார்ட்ஸு, நம்ம போடுற அனலைசிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து என்ன ட்ரேடிங் வியூலயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதிலயுமே நம்மளோட கம்யூனிட்டி இருக்கு. மார்க்கெட் என்ன ரீசனால பை ஆகுது, மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு சார்ட்டாவே வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து லேர்னிங்ஸும் பண்ணிக்கலாம், ஏர்னிங்ஸும் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம். சரிங்களா? சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா பார்த்துடலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஸோ ட்ரேடிங் ரிலேட்டடாவும் சரி, நம்மளோட யூடியூப் சேனல் ரிலேட்டடாவும் சரி, விஐபி சேனல் ரிலேட்டடாவும் சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்டின்னா, ட்ரேடிங் ரிலேட்டடா யாருக்கும் டெபாசிட் பண்ண முடியல, வித்ட்ராவல் பண்ண முடியல. புரோக்கரேஜ் வந்து ஃபண்ட்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இஷ்யூ இல்லாம நம்ம ரிசால்வ் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அந்த மாரி கன்சர்ன்ஸ் நீங்க ஃபாலோ மீட் பண்ணீங்கனாலும் சொல்லுங்க. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லி அந்த ஃபண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்றதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட நான் பண்றேன். ஓகேங்களா? சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவா இந்த இதுல பார்த்துடலாம். இந்த வீடியோல நவம்பர் 16 அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் 21 அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள மார்க்கெட் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டெப்த்தா, டெக்னிக்கலாவும், ஃபண்டமெண்டலாவும் பார்க்க போறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல பை பண்ண சொல்றோம், எங்க நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளே ப்ளே பண்றோம், அதனால எந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளிய வரலாம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா குடுத்துருவேன். ஸோ இதுல உங்களுக்கு சந்தேகங்கள், கொரீஸ் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து WhatsAppல அவைலபிளா இருக்கிறோம். ஸோ Telegram அண்ட் தென் டைரக்ட்டா கூட நீங்க மீட் பண்ணிக்கலாம். ஃபோன் காலும் அவைலபிளா இருக்கு. ரைட். ஸோ எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரா அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மேஜரா டிரா பண்ணிக்கணும். ஸோ டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்தரா எந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா இருக்கும். ஸோ நம்ம கோல்டு பொறுத்தளவுக்கு லாஸ்ட் கொஞ்ச நாளா வந்து ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருந்ததுனால. ஸோ கம்பேரிங் டூ ப்ரீவியஸ் இப்போ கொஞ்சம் வாலடைல் கம்மியா இருக்கிறதுனால, ஆஸ் யூசுவல் டே டைம் ஃப்ரேம்லயே நமக்கு நல்லா கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அத பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரீஸ் அண்ட் எக்ஸிட் ப்ளே பண்ண போறோம். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா ஒரு 4040 அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் டெப்த்தா ஒரு ஃபால் ஆயி 4033 அப்படிங்கிற ஜோனுக்கு வரைக்கும் வந்துச்சு. அதான் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோனா கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியா இருக்கிற சப்போர்ட் பார்த்தோம்னா, 4010. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் பிட்வீன் த வீடியோ கேப்ல.
ஸோ நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் வந்து 4010 4000 to 4010 அப்படிங்கிற மாதிரி ஜோன்ல வச்சுக்கலாம். ஸோ 2க்குமே ரொம்ப வித்தியாசம் இல்ல அப்படிங்கிறதுனால, நான் முதல்ல உள்ள சப்போர்ட் ஜோன ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்தரா மார்க்கெட் வந்து ஒரு டெப்த்தா ஃபால் ஆகும்போது 3966 அப்படிங்கிற ஜோனுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அத வந்து என்னோட அடுத்தபடியான சப்போர்ட்டா டிரா பண்ணிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்து ஒரு செல்லிங் டெப்த்தா போயிடும். ஸோ நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண போறது ரொம்பவே கிளியரா சொல்லியிருந்தேன். நம்மளோட வீக்லி ஓவர் வியூல மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு. ஸோ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எல்லாமே பைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ரைட், நம்மளோட சப்போர்ட் 1 டிரா பண்ணியாச்சு. சப்போர்ட் 2 டிரா பண்ணியாச்சு. அப்போ மார்க்கெட் மேல போனா எங்க போறோம், எங்க வரும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம டிரா பண்ணணும். அப்போ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 4085 லாஸ்ட் வீக் க்ளோசிங். என்ன விஷயம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு திங்கட்கிழமை ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா, அதோட முதல் டார்கெட் பிரைஸ் லாஸ்ட் வீக் ஹையான 4085 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். ரைட். இதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகும்போது நம்ம கிளியரா 4141 அல்லது 4152 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ். ஸோ இந்த ஜோன்ல வரும்போது கண்டிப்பா நம்ம மார்க்கெட் பீக் ஆகி ஒரு லாஸ்ட் வீக் ஹையான ஒரு 4244 போகலனாலும் ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன் 4200 அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு சாத்தியங்கள் இல்ல. கண்டிப்பா போகும். ரைட். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து மார்க் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே வந்து ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ட்ரெண்ட் எந்த காரணத்தினால ஒரு முக்கியம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சுனாலும், ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆயிருக்கும். இந்த ஃபால் ஆச்சுனாலும், அடுத்து நீங்க வந்து வெயிட் பண்ணும் பட்சத்தில உங்களுக்கு ப்ராஃபிட்ல முடியறதுக்கு சான்சஸ் நெறைய உண்டு. ஸோ லைக் ஒரு நண்பர் நம்மளோட கிளியரா ஒரு பை ட்ரேட வந்து 4100ல வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு லாஸ்ட்ல கீழ ஒரு 3919 போனாலும், அகைன் அவர் வந்து ப்ராஃபிட்ல புக் பண்ணி வித்ட்ராவல்ஸும் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ ட்ரெண்ட புடிச்சு நீங்க போனீங்க அப்படின்னா, அது கூடயே போயிட்டு இருக்கலாம். அவ்வளோதான் சிம்பிளான மேட்டர். ரைட். ஸோ இப்ப ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ரொம்ப காலமாவே ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இப்பவும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பூம் ஆயிருக்கு. பயங்கரமான பூம் ஆயிருக்கு. ஸோ இந்த பூமுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் குடுக்க வேண்டாம். சாரி குடுக்க வேண்டாமா? குடுக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து கிளியரா நடக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்துச்சு. நம்ம கன்சாலிடேஷன் ஜோன பிரேக் பண்ணி, அகைன் மார்க்கெட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ட்ரெண்ட் லைன வந்து நம்ம மேஜரா டிரா பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3311 கரெக்ட்டா? ஸோ கிளியரா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைப் ஆகி ஒரு ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல் டிரா பண்றேன். அப் ட்ரெண்ட் லைன டிரா பண்றேன். ஸோ லோ இங்க நம்மளோட ப்ரீவியஸ் அதாவது நவம்பர் மந்தோட லோவ கனெக்ட் பண்ணி நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன டிரா பண்றோம். ஸோ கிளியரா நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன வந்து டிரா பண்ணியாச்சு. ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப் ட்ரெண்ட் லைன மட்டுமே டிரா பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்தரா அதோட செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக டவுன் ட்ரெண்ட் லைனுமே கையோட வரைஞ்சிடணும். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு 4325 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகி நம்மளோட லாஸ்ட் வீக் ஹையா இருக்கிற 4239 அப்படிங்கிற ஜோன கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலுமே டிரா பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் ஜோன்ஸ் அண்ட் லெவல் ஃபார் ரீடெஸ்ட் அண்ட் ரீட்ரேஸ்மென்ட். ஓகேவா? ஸோ இது நம்மளோட டே அப் ட்ரெண்ட் லைனு. அப் ட்ரெண்ட் லைனு. அண்ட் தென் இது நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன்.
ஸோ நம்மளோட அப் ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணிட்டோம். டவுன் ட்ரெண்ட் லைனுமே கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட சேனல். ஸோ நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட்ல இருந்தா அது ஒரு பேரலல் சேனல். நமக்கு ஹை போறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ சேம் அதே கனெக்டிங் லைனு எடுத்துக்கிட்டேன். அதோட சேனல் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹைய கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். ஸோ எதனால இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். மார்க்கெட் அடுத்து ஒரு டேக் ஆஃப் ஆகணும். அடுத்து ஒரு 4639 நியூ ஆல் டைம் ஹையா போகணும் அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற 4220 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பா 4220, 4200 அப்படிங்கிறது பை சைட் டார்கெட். ஆஸ் யூசுவல் நம்மளோட ட்ரெண்ட் லைன டச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில தான் மார்க்கெட் நமக்கு பயங்கர ஒரு புல்லிஷ் ஆயி இந்த அளவுக்கு போகும். 4222 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ நம்ம பிரேக் அவுட் பேஸ் பண்ணிலாம் நம்ம இந்த வீக் நம்ம ஒர்க் பண்ண போறதில்ல. நம்மளோட ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி நம்மளோட இமிடியேட் டார்கெட்ட மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். கிளியரா? ஸோ இப்போ கிளியரா பார்த்தாச்சு. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு அன்டில் ஒரு 4016 அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கீழ ஒரு 3963 போயிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா அங்கேருந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். அன்டில் 4000க்கு மேல சஸ்டெயின் ஆகுற வரைக்கும் கோல்டு வந்து கிளியரான பைல தான் இருக்கும். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறதுல நம்மளோட டார்கெட் பிரைஸ் பேஸ் பண்ணி. இது நம்மளோட பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ரைட். இப்போ ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா, இது XAUSD கோல்டோட XAUSD/கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். ஸோ டேட் பார்த்தோம் அப்படின்னா, நான் இது 15ஆம் தேதி வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் 16 சண்டே தான் போஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனால 16, 15, 1, 25 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? மார்க்கெட் எந்த இடத்துலருந்து பை ஆகும்? நம்ம ட்ரா பண்ண மாதிரி உடனே பை ஆயிடுமா? இல்ல கீழ வந்து ட்ரெண்ட ஒபே பண்ணிட்டு பை ஆகுமா? அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி சார்ட்ஸ் ட்ரா பண்ண போறேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துலருந்து ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி ஒரு 4023 அல்லது 4010 அப்படிங்கிறது என்னோட சாலிட் ஜோன். ஸோ இந்த இடத்த டச் பண்ணதுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கப்புன்னு ஏறும். அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன் பிட்வீன் வந்து 4079 டூ 4030லயும் பை எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி எமோஷனலா டேமேஜ் ஆகி லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க நல்லா வெயிட் பண்ற பெர்சனா இருந்துச்சுன்னா 4010 டூ 4020 அப்படிங்கிற ஜோன்ல பையிங்க்கு எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா இந்த இடத்து வரைக்கும் வந்ததும் நம்ம வந்து ஒரு பை பண்ணலாம். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி அதாவது போன வாரம், அதாவது வெள்ளிக்கிழமையோட லோ பார்த்தோம் அப்படின்னா, குளோசிங் வந்து 4085ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ். ஸோ 2வது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, 4184 அல்லது 4150 அண்ட் தென் நம்மளோட வீக்லி டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, 4231. ஸோ இன் பிட்வீன் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4150 அப்படிங்கிறது ஒரு இன்னொரு பேரியரா கூட இருக்கலாம். ஸோ அதையும் கிளியரா மென்ஷன் பண்றேன். ஒரு 4136. ரைட். இது கூட நம்மளோட ஜோனா இருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3964 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். இது நம்மளோட சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2.
ரெசிஸ்டன்ஸ் R1. இது நம்மளோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் R2. இமிடியேட் இல்லை, இன்டர்மீடியேட். இது இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் R2. அந்த இதுக்கு மேலே போகும்போது இது நம்மளோட லாஸ்ட் வீக் ஹையான ரெசிஸ்டன்ஸ் 2, மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டுமே வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு டேக் ஆஃப் ஆகும். இது நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் R3. அது கிளியராக நான் மென்ஷன் பண்ணிட்டோம். ரைட். ஸோ அப்போது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்ல போகிறேன். அண்ட் தென் நம்ம பை ஆகிறதுக்கு முன்னக்கிட்டி மார்க்கெட் என்ன ரீசன்னால இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து இந்த டைமில் பையில் தான் இருந்தோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 4220 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வந்து மார்க்கெட் ஒரு 4240 இருக்கும்போது, அதாவது 4239 அந்த ஜோன்லாம் பையில் இருந்தோம். ஸோ பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடும் அப்படின்னு பிரேக் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு ஃபால் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் 4220 அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். அதோட ஷார்ட்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகாமல் தப்பிச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாதனால நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம கொடுக்குற ஸ்டாப் லாஸோட பவர் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் இல்லை. ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அப்போ என்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு செல்லாச்சு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோல்டு ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3% அப்படிங்கிறது ஸ்லிப் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஃபெட் அஃபிஷியல்ஸ் அவங்க வந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து 2.3% வந்து இந்த வீக்கில் வந்து ஒரு ஹையாக இருந்தாலும் ஈக்குவல் அதே ஒரு அப்டேட்டோட 3% நமக்கு ஸ்லிப்பேஜும் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கோல்டு ப்ரைஸ், அதாவது கோல்டு ப்ரைஸ் ட்ராப்டு டு 3% on Friday on broader market sell-off sparked by the hawkish remark from US Federal Reserve officials. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்து வர அப்கமிங் டிசம்பரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கு ஹோப்ஸ் இல்லை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாது, டிம்மிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2.3% சம்திங் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து செல் ஆச்சுனாலும் டெக்னிக்கலாக நம்மளோட ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ஒபே பண்ணியே தான் ஆகும். ஸோ இதுக்கு தான் நான் மேஜராக சொல்கிறேன், டெக்னிக்கல் ஒபே பண்ணும். நம்ம ஒபே பண்ணோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கலனாலும் அடுத்த ஒரு சப்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக எடுக்கும். சப்போர்ட்டே எடுக்காமல் கண்டினியூஸாக மார்க்கெட் போயிட்டே இருக்காது, ரெசிஸ்டன்ஸே எடுக்காமல் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஸோ இதோட பேனிக் வந்து ஸ்டில் வந்து மண்டே வரைக்கும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பை ட்ரேடை இன்னும் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், மண்டே ஒரு பொசிஷனும் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு செல்லிங் ஆகி 4010 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். ஸோ அப்போ மண்டே கேண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு பியரிஷ் கேண்டிலாக இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக ஒரு ப்ரொஜெக்ஷனாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மண்டே கேண்டில் வந்து ஒரு கிளியராக ஒரு பியரிஷ் ஆச்சு அப்படின்னா இதோட வியூ இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் விழும். இந்த இடத்துல. ரைட். ஸோ அப்போ மண்டே நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ இத பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ அப்போ மண்டே கேண்டில் வந்து பியரிஷ் ஆகும் அப்படிங்கிறது 4010 வரைக்கும் ஆகும். ஸோ இப்ப என்ன பொறுத்தளவுக்கு என்ன ரீசனால செல் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லிட்டேன். இன்னொரு மேஜரான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஏன்னா ஒரு பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, அதோட லோவான ட்ரெண்ட் லைன பார்த்து போகும். பிளஸ் ரெசிஸ்டன்ஸ பார்த்து போகும். நம்ம கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ட்ரெண்ட் லைனும், ரெசிஸ்டன்ஸும் ஷார்ப்பா 4010 டூ 4020 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ப்ரொஜெக்ஷன். இப்ப செல் ஆகுறதுக்கு முன்னகட்டி என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா பை ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தரா இப்ப என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு பக்காவா சொல்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நான் மண்டே ப்ரொஜெக்ஷன் பண்ணது இந்த மாரி விழுந்துச்சு அப்படின்னா, ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ல ஒரு ஒரு பியரிஷ் கேண்டில் விழும். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழும். ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைனோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் நம்மளோட சப்போர்ட்ல விழுந்ததுனால, நம்மளோட சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபெயிலியர் அதாவது ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது ஃபெயில்ட் ஆகும். ஒரு கிளியரா அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் அது செட்டப் என்ன ஆகும்? ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ மண்டே வந்து இந்த மாரி ஒரு கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா, டியூஸ்டே வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது மாரி டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, அதே இதில பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் பிரஷர் நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஸோ அந்த செல்லிங் பிரஷர் இருக்கிறதுனால, செல்லர்ஸ் எல்லாமே இன்னும் மார்க்கெட்ட புஷ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வரலாம். இது 2வது ரீசன். மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுறதுக்கான ரீசன். ஸோ அப்போ ஓவராலா மண்டே வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, ஒரு பீரிஷ் ஸ்விங் டாப் வந்து ஃபெயில்ட் ஆயிருச்சு. ரைட். ஆனா டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. இந்த மாரி செட்டப் இருக்கும்போது, நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனோ பையிங்கோ, செல்லிங்கோ கிடைக்கல. ஸோ அதுவும் ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் தென் ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல 1, 2, 3. ஸோ ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, நமக்கு ஒரு கிளியரா ஒரு ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகும் அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன். கூகுள் மூலமா. ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஒரு 3 ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகும்னா, புல்லிஷ் கன்டின்யூ பேட்டர்ன். அதாவது ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆகும். ஸோ ஓவராலா அப் ட்ரெண்ட்ல இருக்கிறது ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு, அந்த புல்லிஷ் வந்து கன்டினியூஷன் ஆகும். That suggests an existing uptrend is likely to control after a brief pause. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் வந்து திரும்ப கன்டின்யூ ஆகும். திரும்ப வந்து ஒரு பிரீஃப் பாஸ். அதாவது மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு மேல போயிருக்கா? இந்த அளவுக்கு ஒரு மேல போயிருக்கு. ஸோ அதோட பிரீஃப் ஒரு பாஸ் கொஞ்ச நேரம் அந்த அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு பாஸஸ்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஃபால் ஆகியிருக்கு. அந்த ஃபால் வந்து நமக்கு வந்து கம்மியாயிருச்சு. முடிஞ்சிட்டு மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பை ஆகும் அப்படிங்கிறது இந்த ப்ரொஜெக்ஷனோட அப்டேட். ஸோ இட் இஸ் a 5 cancel candle formation indicates the buyers remain in the control despite of short period of consolidation. அதாவது பையர்ஸ் தான் இன்னும் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளோட அப்டேட். ஸோ அப்போ நமக்கு வந்து ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ரைசிங் 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். பேட்டர்ன் இந்த இடத்துல நமக்கு பக்காவா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதையும் கிளியரா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ரைட். ரைசிங் 3 பேட்டர்ன் நமக்கு வந்து பக்காவா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல
கிளியரா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லிட்டேன். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு பை ஆக ஆரம்பிச்சு, ஒரு நல்ல ஒரே நாள்ல நமக்கு 4145 போனாலும் சொல்றதுக்கு எந்தவித தகவலும் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஹேப்பனிங்ஸ்லாம் ஒரே நாள்ல நமக்கு இதில பார்த்தோம் 4000லேருந்து 4112 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி மூவ்மெண்ட் ஆகுறாலும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு 3962 கீழ பிரேக் பண்ணா மட்டுமே வந்து ஃபர்தரா செல்லிங் ஒரு 3600 அந்த மாரி பார்க்க முடியும். அன்டில் தென் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பை ப்ரொஜெக்ஷனா இருக்கும். அதில எந்தவித மாற்றமும் இல்லை. ரைட். ஸோ இப்போ வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல சப்போர்ட் பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டோம். அது வந்து சிங்கிள் பேட்டர்ன் பார்த்தாச்சு, டபுள் பார்த்தாச்சு, ட்ரிபிளும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியா பார்க்கும்போது நமக்கு ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். மேல இருந்த ஒரு லைனு, கீழ இருந்த ஒரு லைனு. ஸோ கிளியரா இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு லோ டிரா பண்ணிக்கிறோம். நம்மளோட சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதுதான். இதோட டெப்த் குறைச்சுக்கிறேன். ஃபுல் கிரீனிஷா இருக்கிறது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ரைட். ஸோ நமக்கு ஒரு கிளியரான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் கிடைச்சிருக்கு. அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு ஹைல இருந்து லோ, ஒரு ஹை, ஒரு லோ போயிட்டு அகைன் ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மேல போகும். அல்லது கீழ உள்ள ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி கீழ வரும். பட் என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க போறதே கிடையாது. நம்மளோட டார்கெட் பிரைஸே ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இதுக்கு மேல பிரேக் அவுட்டே நம்ம எதிர்பார்க்க வேணாம். அப்போ ஸோ லோவர் லைன டச் பண்ணிட்டு அப்பர் லைனுக்கு கண்டிப்பா மார்க்கெட் வரப்போகுது. ஸோ அப்போ நம்மளோட ஸ்டாப் வந்து இங்க. நெக்ஸ்ட் பையிங் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அதுக்கு மேல நம்ம பிரேக்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வந்து நம்மளோட டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாவும், குயிக்காவுமே ஹிட் ஆயிடும். பிரேக் அவுட்காண்டி வெயிட் பண்ண வேண்டாம். ரைட்டா? இப்போ ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் ஒரு புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல செட்டப்ஸ்லாம் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அது ஒரு சைடு இருந்தாலும், நம்மளோட மேஜரான ட்ரெண்ட் லைன் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது பெஸ்ட் ஏரியா ஃபார் பையிங். மேஜர் ஒபே ட்ரெண்ட் லைன் பிளஸ் சப்போர்ட். ரைட். அதையும் நம்ம வந்து கிளியரா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ எதுக்கு எல்லாத்தையும் நான் உடனே மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, புதுசா பார்க்குற நண்பர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது அப்போதான் ரொம்பவே தெளிவா புரியும். ரைட்டா? ஸோ மத்தபடி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பையிங் சைடு தான் ஜோன் போகும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரைட்டா? ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் பிரைஸ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். அப்போ இதுல நமக்கு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பையிங் கன்ஃபர்மேஷன். சிமெட்ரிக்கல் triangle pattern. So tends to be buy. Right. ஸோ இப்போ ஓவராலா டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் ஒரு 2, 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதையும் நான் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல் அப்படிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவா, சூப்பர்பா இருக்கும். கம்பேரிங் டூ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட்ட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிளியரா இருக்கும். ஸோ வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டிரா பண்ண தெரியாதவங்க ஒரு ஆட்டோமேட்டிக் டூலே இருக்கு ட்ரேடிங் வியூல. அதை யூஸ் பண்ணீங்கன்னா கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். நம்மளோட ஃபிபோ ஜோன்ல எங்க இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு ஃபிபோ ஜோனோட ரீட்ரேஸ்மென்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா 0.236 அதாவது 4010 அப்படிங்கிற ஜோன்ல ஃபிபோ இருக்கு. ஸோ அப்போ இந்த ஜோன் வந்ததுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பிளஸ் நம்மளோட ட்ரெண்டும் இருக்கு. அப்போ அடிஷனலா இந்த இடத்துல நம்மளோட ஃபிபோ ஜோனையுமே ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் ஃபிபோ. ஸோ ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட்டும் இங்க இருக்கு. ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட். ஸோ ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் ரீசன்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதையும் நான் ட்ரா பண்ணிடுறேன்.
ஸோ ஃபேர் வேல்யூ கேப் பார்க்கும்போது டே டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராவே தெரியாது. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்றேன். ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இதில ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தோம் அப்படின்னா 4026 அப்படிங்கிற ஜோன் காமிக்குது. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு பக்கா சப்போர்ட்டா தான் இருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் ஆல்சோ நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்க வந்து 4020 அப்படிங்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். அது வந்து எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்ப என்னென்ன ரீசன்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். எதுவுமே நம்ம வந்து ஹேக் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சத முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்றது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஃபஷன். ஸோ அப்போ கோல்டோட டெக்னிக்கல் பை ரீசன் என்ன அப்படிங்கிறத தெளிவாவே பார்த்துட்டோம். இப்போ ஃபண்டமெண்டலா என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா தம்ப்நெயில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ரைட். ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணா மட்டும் தான் அடுத்து ஒரு ஹியூஜ் பை போகும். ஸோ அதுவரைக்கும் நம்மளோட டார்கெட் பிரைஸ் இதுதான். ஸோ கிளியரா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலா பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு செல்லுக்கு தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளோட ப்ரொஜெக்ஷன் டெக்னிக்கல். ஸோ ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எல்லாம் செல் ஆஃப் தான் இருக்கு. ஸோ அத ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா DXY. DXY பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுவுமே நமக்கு வந்து ஃபண்டமெண்டலா சேரும். இதுல வந்து கேலண்டர கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கோல்ட்ல மட்டும் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கோல்ட மட்டும் USD மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபில்டர் குடுத்துட்டு, ஸோ 17ஆம் தேதி. ஸோ மண்டேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப வாலடைல் இல்லாத நியூஸா இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கம்மியா தான் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, தர்ஸ்டே எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து வாலடைலா தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலலாம் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டும் ஸ்லோவா இருக்கும், ஹையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா நாளுமே நியூஸ் நாள் தான். எல்லா நாளுமே வந்து மார்க்கெட் வாலடைலான நாள் தான். ஸோ அப்ப கிளியரா வந்து கவனமா இருங்க. இத வந்து செக் பண்ணிக்க வேண்டாம். நியூஸ் டைம்ல இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது DXY. DXY பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருமா? ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், கோல்டு வந்து ஒரு பை ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்ப DXY என்ன ஆகும்? ஃபால் ஆகும். ஸோ என்ட்ரி குடுத்தாச்சு. ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம்ல வந்து நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, அதிலயுமே மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர நம்மளால பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரலலா ஒரு ஹைல இருந்து ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணி வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்டு. ரைட். ஸோ இப்போ இதோட ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு. அதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ஹையா 99.374 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ட் போறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, முதல் டார்கெட் பிரைஸ் இங்க, 2வது இங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ ஒபே ட்ரெண்ட் லைன், ஒபே பண்ணி முடிச்சுட்டு ட்ரெண்ட் லைன் பிளஸ் bearish spinning டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு bearish spinning டாப் போடுறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் தான் ஆகும். ஸோ ஓவராலா சிம்பிளா இன் டெப்த்தா போகாம ஓவராலா நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், DXY பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இது பை ஆனா செல் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு டாலர் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ மத்தபடி எதுவுமே கிடையாது. தென் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 பிளாக் க்ரோஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங்கும் நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது DXYமே நமக்கு செல்லிங் ஆகி ஒரு 98.892 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால, கோல்டு வந்து கண்டிப்பா ஒரு பை தான் ஆகும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ரைட்டா? தென் ரைட். ஸோ இப்போ ஓவராலா உங்களுக்கு வந்து கோல்டு என்ன ரீசனால பை ஆகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். எங்க பை எடுக்கணும், செல் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவாவது இருந்தாலும் நீங்க மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம கம்யூனிட்டி குரோ பண்ணணும், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ, அடுத்த ஒரு நல்ல அனலைசிஸ்ல உங்களே சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து நம்ம கிட்ட எந்தவித அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் ஸ்கீம்ஸும் சரி, காப்பி ரைட்டிங்கும் சரி எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட வந்து மென்டர்ஷிப் பேசிஸ்லாம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நேம் யூஸ் பண்ணி யாராவது உங்ககிட்ட ஸ்கேம் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப ஸ்டே அவேவா இருங்க.
ஸோ இதே மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல உங்கள சந்திக்கும் வரை நன்றி.